கிறிஸ்தவ திருச்சபை வரலாற்றிலே மிக நீண்ட காலம் நடைபெற்ற ஒரு திருச்சபை கூட்டம் 1545வது வருஷத்திலிருந்து 1563வது வருஷம் வரைக்கும் சுமார் 18 வருடங்களாக நடைபெற்று ஐரோப்பா முழுவதுமிலிருந்து பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவ அறிஞர்கள் பங்கேற்றது தான் வரலாற்று புகழ்மிக்க கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு திருச்சபை கூட்டம். திருச்சபைகள் அது வரைக்கும் பல வருட காலங்களாக ஊடுருவி இருந்த 2 மோசமான பழக்க வழக்கங்கள் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் மூலமாக திருச்சபை விட்டு நிரந்தரமாக நீங்கிருச்சு அப்படிங்கிறது வரலாற்று உண்மை. முதலாவது, காசு கொடுத்து பாவ மன்னிப்பு சீட்டு வாங்குறது அப்படிங்கிற அந்த ஒரு பழக்கம். ரெண்டாவது, நெப்போட்டிசம், அதாவது திருச்சபையில் பதவியில் இருக்கிற ஒரு நபர் தன்னுடைய பதவியை தவறாக பயன்படுத்தி தன்னோட சொந்தக்காரங்களிலோ தனக்கு வேண்டியவங்களையோ திருச்சபையில் ஒரு பதவியில் உட்கார வைக்கிறதுக்கு நேர்மை இல்லாமல் முயற்சி பண்ணுறது. இந்த பழக்கத்துக்கு எதிரான சட்டத்திட்டங்கள் இந்த கூட்டத்தில் கொண்டு வரப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் திருச்சபையில் பாதிரியார்கள் ஆகிறதுக்கும் தலைவர்கள் ஆகிறதுக்கும் நிறைய ஸ்ட்ரிக்டான விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டது. அரசியல் ரீதியான தலையீடுகள் திருச்சபைக்குள்ளே வராதவாறு விதிமுறைகள் மாற்றி அமைக்கப்பட்டது. இந்த சீர்திருத்தங்களுக்கு பேர் கேத்தலிக் கவுண்டர் ரிஃபார்மேஷன் அப்படின்னு வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறது உண்டு. அதாவது இதற்கு முன்னதாக ஏற்பட்ட ப்ராட்டஸ்டன்ட் ரிஃபார்மேஷனுக்கு கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து ஒரு பதிலாக இது கொடுக்கப்பட்டதுனால இதற்கு பேர் கவுண்டர் ரிஃபார்மேஷன். திருச்சபையில் இந்த சீர்திருத்தங்கள் நடந்ததுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்பட்டது, அதுக்கு முந்தைய காலகட்டங்கள்லாம் திருச்சபையில் நடக்கிற நிறைய அநியாயங்களை தட்டி கேட்குறதுக்கு மக்கள் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த சீர்திருத்தத்தின் காலத்தில் மக்கள் எந்த ஒரு அநியாயத்தையும் கண்டிப்பாக தட்டி கேட்பாங்க. அப்போ தலைவர்கள் அதற்கு பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை ஏற்பட்டது. அப்போ வேறு வழியே இல்லாமல் இந்த மாதிரியான சீர்திருத்தங்களை கொண்டு வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை திருச்சபையில் உண்டானது. இந்த சீர்திருத்தத்தின் காலம் கத்தோலிக்க திருச்சபை தன்னுடைய நிலைப்பாடில் இன்னும் உறுதியாகிறதுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது. இதில் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சீர்திருத்தத்தின் காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சுமார் 500 வருட காலங்களாக கத்தோலிக்க திருச்சபையை பின்பற்றவங்களோட எண்ணிக்கை தொடர்ந்து கூடிக்கிட்டே தான் இருந்திருக்கிறதே தவிர ஒரு காலத்திலும் குறையவே இல்லை. இந்த கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட்டில் எடுக்கப்பட்ட இன்னொரு முக்கியமான முடிவு, நம்பிக்கை ரீதியாக கத்தோலிக்க திருச்சபைகளையும் ப்ராட்டஸ்டன்ட் திருச்சபைகளையும் நிரந்தரமாக பிரித்தது அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. அப்படி கத்தோலிக்க திருச்சபை நம்பிக்கை ரீதியாக இந்த கூட்டத்தில் எடுத்த ஒரு முக்கியமான நிலைப்பாடு என்னன்னா, ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசம் அப்படிங்கிறது மட்டும் போதாது, அவங்க வாழ்நாள் முழுவதும் நற்கிரியைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பிரதான கற்பனையாக தேவனிடத்தில் முழு மனதோடு அன்பு கூறணும், அதாவது விசுவாசம். ரெண்டாவது, உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி, அதாவது சொசைட்டிக்கு அவங்க செய்ய வேண்டிய நற்கிரியைகள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறதுனால இது ரெண்டுமே கண்டிப்பாக வாழ்நாள் முழுவதும் முக்கியம் அப்படிங்கிறதான் கத்தோலிக்க திருச்சபையோட நிலைப்பாடு. இதற்கு மாறாக ப்ராட்டஸ்டன்ட் திருச்சபைகள் ஆரம்ப காலகட்டத்தில் சோலா ஃபிடே, அதாவது விசுவாசத்தினாலே மாத்திரமே ரட்சிப்புங்கிறது மிகவும் வலியுறுத்தப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இதனால் ப்ராட்டஸ்டன்ட் நம்பிக்கைகள் அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க நிறைய பேர் எப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒரு மனிதன் உண்மையான கிறிஸ்தவ விசுவாசத்தில் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருந்தால் மாத்திரமே போதும், அவங்க நற்கிரியைகளே பண்ணலைனாலும் பரவாயில்ல, அவங்க பாவம் பண்ணாங்கன்னா கூட பரவாயில்ல, அவங்க எப்படியும் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. இப்படிப்பட்டதான தவறான போதனைகள்லாம் ரொம்ப வேகமாக பரவிக்கிட்டு இருந்துச்சு, குறிப்பாக இங்கிலாந்து நாட்டில். ஆனால் அந்த கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட்டுக்கு அப்புறமாவே கடந்த 500 வருட காலங்களாக கத்தோலிக்க திருச்சபை தன்னோட ஐடென்டிட்டியாக வைத்திருப்பது மனித இனத்திற்கு கிறிஸ்துவுடைய அன்போடு கூடி சேவை செய்கிறது, ஏழை எளிய மக்களை முன் வந்து கவனிக்கிறது, நோய் நொடியினால் கஷ்டப்படுறவங்களை பேணி பாதுகாக்கிறது, ஆதரவற்றவங்க அனாதைகளுக்கு ஆதரவாக இருக்கிறது, எல்லா தரத்து மக்களுக்கும் சமமான கல்வி உரிமையை கொடுக்கிறது. இந்த மாதிரியான நற்கிரியைகளில் கத்தோலிக்க திருச்சபை தான் ப்ராட்டஸ்டன்ட் திருச்சபைகளுக்கும் பல வருட காலங்களாகவும் முன்னோடியாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் வரலாற்று உண்மை. வேத புஸ்தகத்தில் யாக்கோபு 2:24 குறிப்பிட்டிருக்கிறது பிரகாரம், மனிதன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுவான் அப்படிங்கிறது பிரகாரம் கத்தோலிக்க திருச்சபை இந்த விஷயத்தில் எடுத்திருக்கிற நிலைப்பாடு சரியானது தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறது. இந்த வரலாற்று நிகழ்விலிருந்து நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி நம்ம சந்திக்கிற சக கிறிஸ்தவர்கள் எல்லார்கிட்டையும் போய் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா, நீதிமான்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னு பேருக்கு கேள்வி கேட்கின்ற பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா, இல்லைனா உண்மையான கிறிஸ்தவ அன்போடு கூடிய நற்கிரியைகள் மூலமாக நம்மளுடைய விசுவாசத்தை உலகத்துக்கு நிரூபித்து காட்ட வேண்டியது நம்மளுடைய வாழ்நாள் கடமை அப்படிங்கிறத உணர்ந்த உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம்.